நம் காலண்டரில் ஒரு சிறப்பு நாள் வருகிறது. அதுதான் இந்த ஆண்டின் மிக நீண்ட நாள். இந்த நாளை நாம் சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது சங்கராந்தி அல்லது கோடைக்கால கதிர்மாற்றம் என்று அழைக்கிறோம். இது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான வானியல் நடனத்தின் ஒரு அற்புதமான தருணம். வட அரைக்கோளத்தில் இந்த ஆண்டின் மிக நீண்ட பகலை நாம் அனுபவிக்க உள்ளோம் என்று கூறுகிறார்கள். இந்த நிகழ்வு என்ன, இது ஏன் நிகழ்கிறது, இதன் பின்னால் உள்ள அறிவியல் காரணம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது இந்த கோடைக்கால கதிர்மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட வானியல் நிகழ்வு. இது பூமியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி அதிகபட்ச சாய்வில் இருக்கும் தருணத்தை குறிக்கிறது. இந்த நேரத்தில் சூரியன் வானத்தில் அதன் மிக உயரமான வடக்கு புள்ளியை அடைந்ததாக தோன்றும். இதன் நேரடி விளைவு என்னவென்றால், வட அரைக்கோளத்தில் உள்ள நமக்கு இந்த ஆண்டின் நீண்ட பகல் நேரமும் மிக குறுகிய இரவு நேரமும் கிடைக்குமாம். இதே நேரத்தில் தென் அரைக்கோளத்தில் வின்டர் சால்ஸ்டிஸ், அதாவது குளிர்கால கதிர்மாற்றம் நிகழ்கிறது. இந்த கோடைக்கால கதிர்மாற்றம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 20 அல்லது 21ஆம் தேதிகளில் நிகழும். பொதுவாக நம் பூமியின் அச்சின் சாய்வு காரணமாக அடிவானத்தில் அதே இடத்தில் உதயமாகி மறையாது. சங்கராந்தியின் போது சூரியனின் வெளிப்படையான பாதை சிறிது நேரம் மாறாது. வழக்கமாக பகல் பொழுது 12 மணி நேரம் தான் இருக்கும். இந்த நிகழ்வின் போது 14 மணி நேரமாக இருக்குமா. நாசா மற்றும் பழைய விவசாயிகளின் பஞ்சாங்கத்தின்படி வெள்ளிக்கிழமை உலகின் வடக்கு பகுதியில் கோடைக்கால சங்கராந்தியின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த கோடைக்கால சங்கராந்தி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த நேரத்தில் சூரியன் வானத்தில் அதன் வடக்கு புள்ளியை அடையுமாம். உலகளாவிய ஒருங்கிணைந்த நேரப்படி ஜூன் 20, 2025 அன்று இரவு 8:42 மணிக்கு இந்த சங்கராந்தி நிகழ்கிறது. இந்திய நேரப்படி ஜூன் 21, 2025 அன்று அதிகாலை நிகழ்கிறது. பொதுவாக பருவ காலங்கள் மாறுவதற்கு பலரும் பூமி சூரியனிடமிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதுதான் காரணம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. பருவகால மாற்றங்களுக்கும் கோடைக்கால கதிர் மாற்றத்திற்கும் ஒரு முக்கிய காரணம் நம் பூமியின் அச்சு சாய்ந்திருப்பதுதான். பூமி அதன் அச்சு பாதையில் சூரியனை சுற்றி வரும்போது அது சுமார் 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. இந்த சாய்வுதான் பருவ காலங்களை உருவாக்குகிறது. கோடைக்கால கதிர்மாற்றத்தின் போது வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி அதிகபட்ச சாய்வில் இருக்கும். இதன் பொருள் என்னவென்றால், சூரியனின் கதிர்கள் வட அரைக்கோளத்தில் மிகவும் செங்குத்தாக விழுமாம். இந்த சங்கராந்தி அன்று சூரியனின் செங்குத்தான கதிர்கள் சரியாக கடகரேகைக்கு மேல் 23.5 டிகிரி வடக்கு அட்ரசேகையில் விழுமாம். இதுதான் பூமியின் மிக நீண்ட பகல் நேரத்தை வடக்கு அரைக்கோளத்திற்கு வழங்குகிறது. மேலும் இந்த கோடைக்கால கதிர்மாற்றத்தின் அன்று வட அரைக்கோளத்தில் சூரியன் வானத்தில் மிக உயரமாக தோன்றும். இதன் காரணமாக சூரியன் வானத்தில் ஒரு நீண்ட உயர்ந்த பாதையில் பயணிப்பதாக தோன்றும். வட துருவத்திற்கு மேலே, அதாவது ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு சென்றால் இந்த நாளில் 24 மணி நேரமும் சூரிய ஒளியை காணலாம். அதாவது சூரியன் அஸ்தமிக்கவே செய்யாது. அதே போல அண்டார்டிக் வட்டத்தில் 24 மணி நேரமும் இருட்டாக இருக்கும். இந்த சம்மர் சால்ஸ்டிஸ் அல்லது சங்கராந்தி என்பது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்களுக்கு ஒரு முக்கிய ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருந்து வருகிறது. பண்டைய நாகரிகங்களான எகிப்தியர்கள், மாயன்கள் மற்றும் மெகாலித் கால மக்கள் தங்கள் கட்டமைப்புகளை சூரியனின் இந்த உச்சபட்ச நிலைக்கு இணையாக உருவாக்கினார்கள். இந்த கோடைக்கால கதிர்மாற்றம் என்பது நமது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இந்த அண்டவியல் நடனத்தின் ஒரு அழகான மற்றும் அறிவியல் ரீதியான அற்புதம். பூமியின் அச்சு சாய்வுதான் இதற்கு முக்கிய காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நீங்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து சூரிய அஸ்தமன நேரங்களும் பகல் நேரத்தின் நீளமும் மாறுபடும். உதாரணமாக, லாஸ் ஏஞ்சல்ஸில் சூரியன் காலை 5:41 மணிக்கு உதித்து இரவு 8 மணிக்கு மறையும் என்று வானியல் வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.